ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நவராத்திரி 3ஆம் நாள் பூஜை தாங்க பார்க்க போகிறோம். நேற்று போட்டிருந்த கோலத்தெல்லாம் எல்லா போர்ட்டிக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு வெளியும் நிலவாசப்படியெல்லாம் பெருக்கி தண்ணி தெளித்து இன்றைக்கி கோலம் பார்த்திங்கன்னா பூக்கோலம் தாங்க போடணும். கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்ட்டிக்கலையும் கோலம்லாம் போட்டுட்டு நிலவாசப்படிக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு வீடையும் க்ளீன் பண்ணி வீடெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு வெளியே இருக்கிற விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு வெளியே இருக்கிற விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தயிர் அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஒரு அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லி இன்னைக்கு தயிர் அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நவராத்திரி 3ஆம் நாள் எந்த தாயாரை நம்ம வழிபடுறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வரக வாராகி அம்மா தாயாரை தாங்க நம்ம பூஜை செய்ய போகிறோம். இன்னைக்கு அம்மாங்களுக்கு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சக்கரை பொங்கலும் காராமணி சுண்டல் தாங்க நெய்வேத்தியமாக பண்ணணும். இன்னைக்கு அம்மாங்களுக்கு பூக்கள் பார்த்தீங்கன்னா சம்பைங்கும் துளசியால தான் அம்மாவை அலங்காரம் பண்ணணும். சம்பைங்கு பூ கிடைக்காதனால எனக்கு முல்லையும் துளசிலையும் வச்சு அம்மாவை அலங்காரம் பண்ணியிருந்தேன். என்னுடைய இன்று பூஜை சிறப்பாக பண்ணி முடிச்சு மனசு நிறைவா இருந்ததுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம்.